கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிரியமான தேவச்சனமே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அதே சிந்தை நமக்குள்ள கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல சொல்கிறதை நாம பார்க்கிறோம். பாருங்க, மாம்சத்தில் இருக்கிற மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சிந்தையுடையவர் என்று சொல்லி யாராலையோ அறிய முடியாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு மறுபடி பிறந்த ஆவிக்குரிய மனிதனாலே, பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிற அந்த மனிதனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட சிந்தையுடையவர் என்று சொல்லி தெளிவாக அறிய முடியும். பாருங்க, சிலருக்கு எப்பேற்பட்ட ஆடை உடைய வேண்டும் என்று சொல்லி சிந்தையுடையவர்களா இருப்பாங்க. சிலரை பார்க்கும்போது பணம் எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிந்தையுடையவர்களா இருப்பாங்க. இன்னும் சிலரை பார்க்கும்போது எண்ணத்தை உண்போம், அதாவது என்ன போஜனம் செய்வோம் என்று சொல்லி இப்பேற்பட்ட சிந்தையுடையவர்களா இருப்பாங்க. ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனமாயிருந்தது. பிதாவின் சித்தத்தை செய்வதே அவருடைய சிந்தையாயிருந்தது. பிரியமான தேவச்சனமே, ஆகையினால நம் வாழ்க்கையில ஏதாகிலும் நல்லது நடக்கும் பொழுது, நன்மையான காரியங்கள் நடக்கும் பொழுது இது பிதாவின் சித்தம் என்று சொல்லி, அதாவது பிதாவின் சித்தம் என்றாலே அது நன்மையான காரியங்கள் நடப்பதுதான் என்று சொல்வார்கள். ஆனால் ஒருவேளை நம்ம விசுவாசத்திற்காக ஏதாகிலும் ஒரு சோதனை வரும் பொழுது அது பிதாவின் சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சோதனையில் இருந்து நாம் விலகி ஓடுகிறதை நம்ம பார்க்கிறோம். உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு சோதனை, அதாவது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல அவரை கைது செய்யும்படிக்காக ரோம சேவகர்கள் வந்தபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்தார்கள். அந்த நேரத்துல பேதுரு, பிரதான சிஷ்யனாகிய பேதுரு அந்த காரியத்தை பார்த்து அந்த இடத்துல இருக்கிறதான ஒரு மல்கூஸ் என்கிற சேவகனுடைய காதை வெட்டி போடுகிறார். அந்த நேரத்துல பெரிய கலவரம் நடந்திருக்க வேண்டும், பெரிய பிரச்சனை நடந்திருக்க வேண்டும். இந்த ரோம சேவகர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்து, எப்படி நடந்து அந்த இடத்துல எல்லாருமே ஓடி போய் இருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும் இது பிதாவின் சித்தமா இருக்கிறது, நான் சிலுவிலே அறிய வேண்டும். பாருங்க, பிதாவின் சித்தம் என்னதென்று இயேசுவுக்கு தெரியும். இயேசு கிறிஸ்துவை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிதாவுடைய சித்தமா இருந்தது. இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பது பிதாவினுடைய சித்தமாய் இருந்தது. அது நன்றாய் அறிந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல கலவரம் நடக்காதபடிக்கு அந்த ஒரு காதை மீண்டும் எடுத்து அந்த மல்கூஸ் காதுக்கு அந்த இடத்துல ஒட்டுறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து அவர் சிலுவையிலே அவர் மரித்ததை, அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டதை, அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். இதே போலதான் பிரியமான தேவச்சனமே, நம் வாழ்க்கையில கூட நன்மையான காரியங்கள் நடக்கும்போது பிதாவின் சித்தம் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசத்திற்கு நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதாகிலும் எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அந்த இடத்துல இருந்து விலகி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவின் சித்தம் செய்தார் தெரியுமா? அவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இருந்தது, நன்றாக ஒரு ஃபெலோஷிப்பா இருந்தார். அதே போலதான் நாம கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட நல்ல ஐக்கியமுடையவர்களாக நாம் இருக்கும்போது பிதாவினுடைய சித்தம் என்னதென்று நம்மளால தெளிவாக அறிய முடியும். அது நல்ல ஒரு சூழ்நிலை வந்தாலும், எதிர்மறையான ஒரு சூழ்நிலை வந்தாலும் இது பிதாவின் சித்தம் தான் என்று சொல்லி நம்மளால தெளிவாக அந்த ஒரு காரியத்தை அறிந்து பிதாவுடைய சித்தம் நம்மளால செய்ய முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.